அம்மா குட்டி என்னடா என்ன பண்றீங்க? குங்குமஞ்சா வைக்கிறேன்டா விளக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, 3வது வெள்ளி. அதனால செமையான விசேஷம். என்னது 3வது வெள்ளி என்ன பண்ண போற? ஆடி வெள்ளி பூவோட கறி படைப்பேன் நானு. அப்படியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ஏதாவது குங்குமஞ்செல்லாம் வைக்கிறேன். சிங்கிளா ரெடி பண்ற? குங்குமஞ்செல்லாம் பசங்க வரல, வேலையா இருந்து. ஆமா, நான் இன்னும் குளிக்கல. நான் இனிமே குளிச்சுட்டு வந்துதான் பசங்க. நான் மட்டும் வச்சிருவேன். ரெடி பண்ணி கடை ரெடி பண்றேன். காலைல போய் தேய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் 10 மணிக்கெல்லாம். இப்போ வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ எப்போ முடிப்ப? இது முடிஞ்சதுக்கு மணி 5 ஆகும். 5 ஆயிடும். ஆமா சரி, நான் முடிந்தா வந்து உனக்கு தோல் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் என் வேலையை பார்க்க போறேன். சரிடா. என்னம்மா படத்துக்கெல்லாம் கூட வைக்கிற போல? ஆமாம்மா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால வைக்கிறேம்மா. எப்பயுமே எத்தனை நாளைக்கு ஒரு தடவை படம்லாம் வைப்பேன்? 5 நாளைக்கு ஒரு தடவை வைப்பேன். ஓகே, டன். இன்னும் இவ்ளோ படம் இருக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது 3 பண்ணிட்டேன். 2 இருக்கு. அதான் இதெல்லாம் இருக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு. அப்புறம் இவங்க எல்லாம் இருக்காங்க. மணி 4 ஆகி விட்டது. நீ சொன்ன மாதிரி மணி 5 ஆயிடும். வாசக்காலுக்குலாம் நான் கடகடன்னு வச்சிடுறேன், நீ கவலைப்படாத. இப்பதான் தொடச்சா குங்குமஞ்சள் வைக்க போறியா கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம்? ஆமாப்பா, கொஞ்சம் தான் வச்சேன். வச்சுட்டு எழுந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். திருப்பி இங்க இருந்து வச்சு திருப்பி இவங்களுக்குலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரிச்சுக்கிற, மேல பாதி கீழே பாதின்னு. ஆமா, ஏஞ்சி வைக்க முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வச்சுக்குவேன். சரி சரி, நான் துணி மடிக்கிற வேலையை போய் பாக்குறேன். முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சுடா. சூப்பர். எங்க அம்மாவே இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சிங்கிளா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இதாம்பா, இன்னைக்குலாம் எனக்கு இந்த வேலை தான்மா நடக்குது. இன்னைக்கு மணி 3 மணிக்கு உட்காந்தேன். மணி 5:30 போகுது. ஆயிடுச்சு 5:30 ஆயிடுச்சு. சும்மா கிடையாதுமா சாமிலாம், இடுப்பு புண்டு போகுது. சரி, நீ அவ்வளவுதான் ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். வாஸ்கால குங்குமஞ்சள் வைக்கணும். ஆமா, அது நான் இப்ப பாப்பேன், இல்லைன்னா நான் காலையில கூட பாத்துப்பேன். இன்னைக்கு வந்து ஒரு விளக்கு மட்டும் தானே ஏத்துறீங்க? 2 விளக்கு ஏத்துறேன்டா. என்னென்ன விளக்கு? முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிருக்கேன்ல. சரி சரி, அவருக்கும் ஏத்தணும். அப்புறம் வாசல்ல 1. வாசல்ல 2. இது என்ன சாம்பிராணி மம்மி? தசாங்கம். தசாங்கம். இதான செம்ம ஸ்மெல் வரும், வாசனை வரும். வீடே வந்து கோவில் மாதிரி இருக்கும். ஆமா, தசாங்கம் அது பேரு. எல்லாம் முடிச்சிட்டோமா, ராமாயணம் பார்க்க உட்காந்துட்டேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ராமாயணம் ஒண்ணு, சீதா தேவி, அவன் பேர் என்னது, பரம்பொருள் சிவன். சிவசக்தி. எங்க எதுல போடுவான்? 7 மணிக்கு. 7 மணிக்கு போடுவான், 8 மணிக்கு முடிப்பான். எதுல? கலர்ஸ், கலர் டிவில. எங்க அம்மாக்கு வந்து நம்பர் மட்டும் தான் தெரியும், 7, 6, 3. அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏர்டெலோட நம்பரு, ஏர்டெல் டிஷோடது. ஸோ அது மட்டும் தான் எங்க அம்மாக்கு தெரியும். எங்க அம்மா வந்து டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் நியூஸ் தான் போயின்னு இருக்கு. நான் வந்து ஒரு 6:45 வந்து என்னது தோசை சுட்டு தரேன்னு சொன்னேன். என் பசங்க வந்து பிரெட்ல செய்திருக்காங்கம்மா, நல்லா சூப்பரா இருக்குது. பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. மென்னு கடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குது. இனிப்பு நிறைய இருக்குது, பயமா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பாருன்றாங்க பசங்க. அதனால கொஞ்சம் ஆசைக்கு சாப்பிட்டு பாக்குறேன். எச்ச ஊர்த அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. அம்மா என்ன சட்னி? பம்பாய் சட்னி. பம்பாய் சட்னி இது எங்க அம்மாவோட ஸ்டைல்ல வந்து பம்பாய் சட்னின்னு சொல்லுவாங்க. கடலை பருப்பு போட்டு செய்யறது. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும். பூண்டு, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சிட்டு தண்ணியா ஊத்தி கடுகு போட்டு இதை ஊத்தி மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சா பம்பாய் சட்னி. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? மாமியார். அம்மா இப்ப வரைக்கும் என்ன வேலை முடிஞ்சிருக்கு? இன்னைக்கு சமைக்கிறது யாரு? சமைக்கிறது 2 பொண்ணும். உன் கூட ஏன் இவருக்கு கூத்தாடுறாரு? அது நான் முழுவதுன்னா அவருக்கு பிடிக்கும். வேலையே பார்க்க எங்க அம்மா எப்ப பாரு நீ போய்கிட்டே நம்ம எப்படி முழுங்குற அம்மா
நகர்ந்து வா. குதிக்கிற அம்மா மாப்பிங் போடணுமா? நகர்ந்து வா. என்ன நகர்ந்து வா சாமி. கும்பல் வந்துச்சு விஜாலம் விஜாலம் விஜாலம். எல்லாரும் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஏன் மொழுவுறீங்கன்னு கேட்பாங்க. இவராலதான் காரணம் வந்து இவங்கதான். இவங்களோட ஹேர் வந்து நிறைய வந்து வீட்டுல விழும். அதனால தினமுமே வந்து நாங்க மாப்பிங் போடுவோம். என் பைக்குட்ட வந்து ஒரு நாள் விட்டு கறி சாப்பிடுவார். எனக்கு வந்து அது ஒரே அறிவிப்பா இருக்கும் நடக்கிறதுக்கு. தெய்வம் தேவாதி வருதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து இங்கே மாப்பிங் போட்டுருவேன் சாப்பிடும்போது. இதுவும் ஏன்னா குழந்தை சாப்பிடுது, அதெல்லாம் சிந்துது. எப்பவுமே வந்து நாங்கள் சாப்பிட்டாலே அதை தண்ணி தெளித்து அதை தொடச்சி எடுப்போம் துணியால். அதனால இதை மொழுவுறேன். இவர் வந்து ஒரு இடமா வந்து சாப்பிட மாட்டாரு. அவர் எங்க தோணுதோ அங்க எல்லாம் சாப்பிடுவாரு. எங்கெல்லாம் நான் நடக்கிறாரோ அங்க எதுவும் கட்டி சாப்பிட்டு திருப்பி வருவாரு. அதனால இந்த வீட்டை மொழுவுறேன். அம்மா இப்ப வரைக்கும் என்ன முடிச்சிருக்க? எல்லாம் முடிச்சுட்டேன்டா. பூஜை முடிச்சுட்டேன். எல்லாத்துக்கும் சாமிக்கு எல்லாருக்கும் பூ வச்சுட்டேன். எல்லாருக்கும் வச்சிட்டியா? எல்லாருக்கும் முடிச்சுட்டேன். சூப்பர் சூப்பர். முடிச்சுட்டேன். இதை வந்து குத்து விளக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட போகிறேன். துணியை எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வந்து மணை மேலே போட்டு வைக்கணும். மணிக்கு வந்து குங்கும மஞ்சள் வச்சு அது வச்சுக்கிறேன். புடைய கொசுவி இது மேலே வைக்கணும். துணி காலையிலே அழைச்சி போட்டு காய வச்சுட்டேன். இந்த புடவை தான் படைக்கிறியா? சாமிக்கு செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி கொசிப்பேன். இந்த மாதிரி கொசி வைக்கணும். சாமிக்கு புடவை வாங்கினா நம்ம இந்த மாதிரி வந்து கோவிலில் போனால் கூட தட்டு எடுத்துன்னு போய் வச்சு கொசுவி தான் கொடுக்கணும். அப்படியே மடித்து அப்படியே கொடுக்கக்கூடாது. கொஞ்சோண்டு முந்தானியில் வந்து மஞ்சள் தடைக்கணும். மஞ்சள் இங்க இந்த வரேன் இருக்குது. கருப்பு புடவைலாம் வைக்கக்கூடாது. ஒரு இடம் கூட கருப்பு இருக்கக்கூடாது. பச்சை கலரு, நீல கலரு, ரோஸு இந்த மாதிரி எல்லா கலரும் ஒன்றும் வைக்கலாம். கருப்பு மட்டும் வைக்கக்கூடாது. இப்படி முறுக்கிட்டு புடவையை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு மனை மேலே வச்சிடணும். அத்தாக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து மஞ்சள் வந்து தடைக்கணும். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? தாழ்ச்சரடு அதில் மஞ்சள் கட்டிட்டு வைக்கணும். வெறும் தாழ்ச்சரடு வைக்கக்கூடாது. அதனால் மஞ்சள் கட்டி தோப்பகல்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி முடி போட்டு பொறுமையா கட்டு. அப்பதான் ஆத்தாளுக்கு வைக்கணும். ஆத்தாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதில் வைக்கணும். இப்போ வந்து ஜாக்கெட்டு பண்ண போகிறேன். கொசு போகிறேன். ஜாக்கெட்டு இல்லைன்னா புடவையில் தனி ஜாக்கெட்டு வாங்கி வைக்கணும். வெறும் புடவை வைக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதை கட் பண்ணி தனியாக வைக்கணும். அதை அப்படியே வைக்கக்கூடாது. இதுக்கு மஞ்சள் வைக்கணும். எல்லாம் ரெடி ஆயிட்டா? இது வந்து ஜாக்கெட்டுக்கு வச்சுட்டேன் மஞ்சள். இப்போ வந்து புடவைக்கு வைக்கிறேன். முந்தியில தான் வைக்கணும் புடவைக்கு. இந்த முந்தி இதை வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம பார்த்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து வைக்கணும். வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து பூவடைக்காரின்னா நம்ம கட்டுக்கு வச்சுங்களா என்னென்ன நம்ம வச்சுக்கிறோமோ அத்தனையும் வந்து ஆத்தாவுக்கு அது மாதிரி வைக்கணும். நம்ம அதுதான் வந்து பூவடைக்காரின்றது. என்னென்ன வைப்பீங்க அது மேலே? அது மேலே வந்து வெத்தலை, பாக்கு, பழம், பூ, வந்து மஞ்சள், குங்குமம், வளையல், தாள் சரடு இது எல்லாம் வச்சு படைக்கணும் பூவடைக்காரிக்கு. அதுதான் வந்து பூவடைக்காரின்னு நம்ம எப்படி கட்டுக்கச்சின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பூவடைக்காரிக்கு நம்ம கும்பிடுறோம். இந்த வந்து மஞ்சள் வந்து நம்ம கட்டுறோம்ல கடையில் இருந்து வாங்கின்னு வந்தால் கூட நம்ம சாசத்துக்கு சும்மா இப்படி மஞ்சள் ரவை பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சிடணும். இதை அப்படியே சும்மா வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு ஆத்தாவுக்கு புடவை மேலே வைக்கணும். இந்த கயிறை இதை வந்து இந்த கயிறை வந்து ஆடி பெருக்குக்கு நம்ம கட்டிக்கலாம். இந்த மஞ்சளை வந்து அரைச்சி வாசக்காலுக்கு, மூஞ்சிக்கு, கை காலில் கூட பூசிக்கலாம். வாசக்காலுக்கு செய்யலாம், கை காலுக்கு பூசிக்கலாம், மூஞ்சிக்கும் பூசிக்கலாம். இது வந்து ஜாக்கெட்டு பீஸ். இது வந்து புடவை தான் அடியில் இருக்கணும், ஜாக்கெட்டு மேலே இருக்கணும். வளையல் ஆத்தாவுக்கு வளையல் வைக்கணும். அவ்வளோதான். இதுதான் பூவடைக்காரி கும்பிட்றது. நம்ம வந்து மெட்டி கூட வாங்கி வைக்கலாம். மெட்டி வாங்கி வச்சுன்னு நம்ம போட்டுக்கலாம். மெட்டி கூட வெளியில் வாங்கின்னு வந்து காசு இருந்ததுன்னா வைக்கலாம். மெட்டி வாங்கி வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடையில் விற்கிற மெட்டி வாங்கி வந்து அதை போட்டுக்க மாட்டீங்க. அது போட்டுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாது வைக்கக்கூடாது. வெளியில வாங்கிட்டு வந்து இப்ப வருஷத்துக்கு வந்து மெட்டி தேஞ்சிரும். தேஞ்சிரும். அந்த தேயும் போது இந்த மாதிரி பூவடைக்காரி கும்பிடும்போது வாங்கிட்டு வந்து வச்சு
நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு கொடுப்பனை நமக்கு அந்த மாதிரி செய்து வச்சா. கடலைக்கத்தை வாங்கி நம்ம போட மாட்டேங்க, அதை போடக்கூடாதுன்னா அதை வாங்கக்கூடாது. அம்மா பச்சையம்மன் தாயே, விநாயகமூர்த்தி, தொப்ப கணபதியே, தும்பிக்கை யானி, நம்பிக்கை யானி, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லும், மழை போகிற வழியெல்லாம் பனி போல தீக்கணும் தாயே. இது போய் ஏற்றிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இனிப்பு வேலையில் என்ன காய் செஞ்சிருக்கோம்? உருளைக்கிழங்கு தான்மா எப்பவுமே சாமிக்கு. சரி, ஒரு சிலவங்க வந்து வெங்காயம் தக்காளிலாம் போடக்கூடாது அப்படி இப்படின்றாங்களே. சிலர் வெங்காயம்லாம் போடக்கூடாது, பூண்டு போடக்கூடாது, ஐந்து விட்டு பாசை தான். நம்மலாம் வந்து எல்லாமே செய்வோம். ஆமா, எங்க வந்து தாத்தா வீட்லயும் சரி, எங்க அம்மா ரிலேஷன்லயும் சரி, எங்க அப்பா ரிலேஷன்லயும் சரி, நாங்க இதுதான் எங்களோட நம்ம ஆளுங்களை வந்து எல்லாமே செய்வாங்க. அதான் ஒரு வீட்டுக்கு ஒரு இது தழுவு கொடுப்பா. எங்க வழக்கம் இப்படிதான், எல்லாமே நாங்க போட்டு செய்வோம். எங்க வீட்டு வழக்கம் இதே தான். நாங்க வந்து எப்பவுமே சக்கரை பொங்கல்லாம் வைக்க மாட்டோம். தழுவுக்கு வெண்பொங்கல் தான் வைப்போம். எங்களோட பழக்கம். எப்படி செய்வீங்க வெண்பொங்கல்? பால் ஊற்றி சோறு பொங்கி. என்ன சோறு? நம்ம இது பச்சரிசி ஜீரக சம்பா பொங்கல் தான் வைக்கணும். ரெண்டு எது இருந்தாலும் ரெண்டு தான் படையலுக்கு வந்து தழுவுக்கு வந்து போடுவாங்க. நீ எதுல செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு? போடுவோம். நாங்கள் வந்து பச்சரிசி தான், எங்க வீட்டுல வந்து பச்சரிசி தான் அந்த காலத்துல. என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ வந்து ஜீரக சம்பாவில் செய்திருக்கோம். ஓகே. முதல்ல வந்து தயிரை போட்டுப்பேன். தழுகு சாதம் பண்ணி அதுல குழி பறிச்சிருவாங்க. சாதம் வச்சு குழி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து தயிரை போட்டுக்கணும். இந்த தயிர் வந்து நம்ம முன்னாடி நாள் வந்து போட்டு வச்சுக்கணும். எதுவும் பண்ணக்கூடாது. யாரும் வாயில வந்து பால் கூட குடிச்சிட்டு அந்த பால்ல உரம் ஊற்றக்கூடாது. ஆமா, சாமிக்குன்னா இப்படிதான். அடுத்து இந்த வெல்லம். அடுத்தது வந்து வெல்லம் போட்டுக்கணும். இதுதான் எங்க வீட்டுல வந்து தழுவு. வெண்பொங்கலுன்றது இதுதான். இந்த மாதிரி போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் வாழைப்பழம் உரிச்சு போடுவேன். இந்த மாதிரி வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த சாப்பாட்டுல இருக்க அமிர்தம் வந்து இதை விட தெய்வத்துக்கு வேற எதுவும் கிடையாது, சான்ஸே இருக்காது. ஆமா, இதுதான் வந்து தழுன்றது இதுதான். வெறும் சக்கரை பொங்கல் பழக்கம் இருக்கிறவங்க செய்யறாங்க. நாங்க எங்க பழக்கம் அப்படி கிடையாது. இதை சுத்தி வந்து இது சுத்தி வந்து வடை வைக்கணும். 5 வடை வைக்கலாம், 9 வடை வைக்கலாம், 11 வடை வைக்கலாம். கணக்கு இதுக்கெல்லாம் 7 வடை வந்து வைக்க கூடாது. 7 வைக்க மாட்டேன், 5 தான் வைப்பேன், இல்லைன்னா 9 வைப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எல்லா இலைக்கும் 1 வைக்கணும். சாதம். இந்த சாதமுமே வந்து புழுங்கல் அரிசியில செய்யக்கூடாது, பச்சை அரிசியில தான் செய்யணும். ஆமா, இந்த சாதமும் வந்து பச்சை அரிசியில தான் செய்யணும். நம்ம தனி பச்சை அரிசி விக்குது சாதத்துக்குன்னே, அதை வாங்கி வந்து நம்ம வடிச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னைக்கு நம்ம பூஜை பண்றோமோ அன்னைக்கு வாங்கி வந்து வடிச்சுக்கணும். சாம்பார் ஊத்துறேன், அவ்வளவுதான். தீபார்த்தனை பண்ண வேண்டியதுதான். இது வந்து வாசக்கால்ல இருந்து காட்டின்னு வரணும், தெரு வாசக்கால்ல இருந்து போய் காட்டுறது வந்து எங்க குட்டி பப்பு தான். இவங்களுக்காக தான் கதவு சாத்தி வைக்கிறது. என்ன பண்ணுங்க தாயே, ஆமா பச்சைம்மா காமாட்சி போடகரி தாயே, நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லுவோம். இங்கிருந்து காட்டிட்டு அப்படியே அடுப்பு வரை காட்டுவேன். அண்ணா புரணி தாயே, அம்மா அண்ணையே போடகரி அம்மா தாயே, 7 ஜென்மம் அத்தனை பேரும் வந்து அப்படியே குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணணும் தாயி.
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சாந்தி 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 முருகா போறதாய் தாயே அம்மையே எத்தனை அடைய போவத தீட்டுன்னு தூர போவதே தாயே அம்மையே காமாட்சி முருகா ஐயனே ஈஸ்வரா மகாதேவா அம்மா அம்மா தண்ணி எடுத்துருவாங்க பா அப்புறம் குடிக்கிறாள் அவளை வெளியில சூ கத்துது அந்த சவுண்ட் வந்து இப்ப யாருன்னு பார்த்தாவணும் அவளுக்கு. அம்மா ரெடியே பாருமா, எடுத்துட்டாங்க. எடுத்துட்டா வந்துக்கிறாங்க. சந்தோஷம். அது பாரு அவரு இங்க பாருங்க, இங்க இருந்து பார்த்து ஆகணும் அவளுக்கு. இப்ப நம்ம சாப்பிடலாம். பசி பசி சாப்பிட போறோம். நீங்களும் வாங்கம்மா.